கண்ணாடியா பாரு, கிலோன் மேக் மாதிரி. இதுல முழு குஞ்சியும் பார்க்க முடியாது, எல்லாம் போர்ஷனா தான் தெரியும். இதுல முன்னாளுக்கும் தெரியல, பின்னாளுக்கும் தெரியல. கண்ணாடி கூட புட்டு வச்சு தரேன். இதுக்கும் போட்டியா? என் ஃப்ரெண்டு வீட்டுல எத்தனை கண்ணாடி, பாத்ரூம்ல கண்ணாடி, பெட்ரூம்ல கண்ணாடி, 4 பக்கம் கண்ணாடி. எனக்கு வர போறவ உன் மனசு போல வாழ வைக்கட்டும். சுகுணா, இந்தாமா சாப்பாடு. என்ன இன்னைக்கு பெரிய மனுஷன் மாதிரி சேர கட்டிக்கிட்டு இருக்க? ஆசையா கேட்டா கொடுத்தேம்மா. சரி சரி, பொழுதோட வீடு வந்து சேரு. உனக்கு பிடிச்ச தேங்காய் சாதம் பண்ணிருக்கேன், சுத்தமா சாப்பிடணும். இந்த பாரு சுகுணா, தப்பா சாயந்தரம் வரும்போது காலியா இருக்கணும், புரியுதா? போறோம். இத கொஞ்சம் நீ சத்தம் போட்டா பேசலாம். மாச போறது பேய் சம்பந்தப்பட்ட படம், அதுக்கு நான் பேயவா கூட்டியாட முடியும்? அதான் இவ கூட்டியாட. அப்புறம் அத வந்தாச்சா? என்ன இவ்வளவு லேட்? சாரி முத்து. தந்தா வெரி குட். The woman, the woman, yeah. சதாசிவா, வா. ஏண்டாப்பா சதாசிவம், உன் சின்ன பொண்ணுக்கு எப்படா கல்யாணம் பண்ண? விளையாடுறியா? பெரிய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஒரு வார்த்தை சொல்லாம பண்ணிட்டேடா. ஒருவேளை சோறு போச்சடா எனக்கு. என்ன சொல்ற? செலக்ஷன் பிரமாதம். அங்க பாரு, கூட்டுறா பாரு, அங்க பாரு. என்ன பாக்குற? பொருத்தம்னா இது பொருத்தம்டா. ஏய் சதாசிவா, உன் பொண்ணு குடிச்சாலும் புளிய பொம்பாடாங்க குடிச்சிருக்கிறா. ஆனா அந்த பைய தாடிதான், அதை கொஞ்சம் வெட்டிட்டா சரியா போடும். உன்னை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணா உங்க அப்பா அம்மா சந்தேகப்பட மாட்டாங்க? கரெக்ட் மூர்த்தி, யூ ஆர் டூ கிளவர். அதுங்க அப்படிதான். மூர்த்தி, ஒரு நாளைக்கு என்ன ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறீங்களா? ஓ, வித் பிளஷர். அங்கதான் ஆணுக்கு பெண்ணுக்கு நட்பே ஏற்படுது. அப்படின்னா அப்புறம் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? நோ 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 நோ, அதெல்லாம் டெம்பரரி ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் பாசிங் டைம். நீ கற்காலத்துல இருந்து தற்காலத்துக்கு வா, அதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு வா. நாளைக்கும் காலேஜ் கட் பண்ண சொல்றீங்களா? கட் பண்றதுக்கு தானே காலேஜ் இருக்கு, எகிரி குதிக்கிறதுக்கு தான் செவர் இருக்கு. இப்பெல்லாம் காலேஜுக்கு யார் ஒழுங்கா போறாங்க? காலேஜ் பஸ் தான் போகுது. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க உனக்கு யோகியதை? என்னப்பா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, ஒரு ஆம்பளை பின்னால இவ ஸ்கூட்டர்ல உட்கார்ந்துகிட்டு ஊர்வலம் போறாளாம். இதுக்கு எங்க தலையில ஒரு கள்ளத்துக்கு போட்டு போயிருந்திருக்கலாம். உன் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுதான்னு என் சிநேகிதன் என்ன கிண்டல் பண்றான். எனக்கு அப்பவே நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருந்துச்சு. கண்டவங்களை வீட்டுல நுழைய விட்டதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு. பொடி அறிவு கெட்டவன். உன் பொண்ணு அவன் பின்னால சுத்துறதுக்கு அவன் என்னடி பண்ணுவான்? எங்க வீட்டு பசு பொல்லாதது, உங்க வீட்டு காலையை அடைக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ பேசுறது. சுகுணா, கடைசியா சொல்றேன், இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல வந்தா காலை ஒடிச்சுட்டா மாதிரி வேலை பார்ப்பேன். சரிப்பா, இனிமே நானும் ராதிகாவும் பொண்ணாவே காலேஜ்ல இருந்து வந்துடுறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கப்பா. இங்க பாரு, பொம்பளைங்க தலை குனிஞ்சு நடந்தா தான் ஆம்பளைங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியும். சொல்லு அவகிட்ட. கேட்டியாடி உங்க அப்பா சொல்லிட்டு போறதே? தருதலையா திரிஞ்சு எங்க வயத்துல நெருப்பண்ணி கொட்டிடாத. ஏமா அப்படி சொல்றேன்? புரியும்படியா சொன்னா ராதிகா தெரிஞ்சிடுவா. தெரிஞ்சிறதுக்கு இப்ப நீ என்ன தப்பு பண்ணிட்ட? என்னடி சொல்ற? மூர்த்தி யாரு? காங்கோல இருந்து வந்து குதிச்சவரா? நம்ம சொந்தக்காரர் தானே. ஸ்கூட்டர்ல அவரோட போறது பஞ்சமா பாதகமா? ஸ்கூட்டர்ல பேக் சீட் எதுக்கு வச்சிருக்கான்? இன்னொருத்தர் உட்கார்ந்து போறதுக்கு தான். வாய மூடி வந்து சாப்பிட்டு தொலை. இந்த வீட்டுல சாப்பிடுறதை விட உண்ணாவிரதம் இருந்து உயிரை விடலாம். அட்லீஸ்ட் பேப்பர்லயாவது பேர் வரும். ரொம்ப புத்திசாலி. வா.
பிருந்தா, ராதிகாவை பாத்தியா? அவன் 2:30 மணிக்கே தலைவலின்னு போயிட்டாளே. ஹலோ ராதிகா, வந்துட்டியா? தலைவலின்னு போய் சொல்லி ஓடி வந்துட்டேன். வெரி குட். மூர்த்தி, இது தவறான வழி இல்லையா? இல்லையே, நேரான வழியில் தானே வந்திருக்கேன். நீ உண்டு. இப்பெல்லாம் சாதனை தான் முக்கியம், அதை அடையிற வழி முக்கியம் இல்ல. என்ன மூர்த்தி இது? அருவருப்பு இல்லாம தெரியுதுங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்தோஷமா இருக்காங்க. சுத்த 10ஆம் பஸ்லயா இருக்கியே. நேத்து உங்களோட ஸ்கூட்டர்ல வந்ததுக்காக வீட்டுல ஒரே கூச்சல். அவளைங்களுக்கு லோட லோட லோடான்னு கத்தத்தான் தெரியும், அம்பனவா தெரியும். அந்த சுகுணா பூனை ரொம்ப நல்ல மாதிரி நாடகம் ஆடுறா. அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் போயிடும். மூர்த்தி, விடுங்க. என்ன தைரியம் இருந்தா என்ன தொட்டு தூக்குறீங்க? நான் முதல்லயே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஐம் சாரி, நான் உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன் நின்று குளிக்கிறதா குளத்திலே குளிச்சிருக்கலாமே. குளி. இனிமே குடிச்சா ஜலதோஷம் தான் பிடிக்கும். உனக்கு பிடிச்சது அது ஒண்ணுதான் போல் இருக்கு. You rock. No, I am cameraman. அதி, நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? Really? அது நீ பார்க்க வேணாமா? அதுக்காகத்தான் நான் அவனை போட்டோ எடுக்க சொன்னேன். அவன் என் ஃப்ரெண்ட். சாரி, நிஜமாவே நான் அழகா இருக்கேனா? நாளைக்கு பாரு. மூர்த்தி, நான் கேபரே டான்ஸ் பார்த்ததே இல்ல. பாத்தீங்களா? நாளைக்கு சாயங்காலமே காமிக்கிறேன். உனக்கு 3 டேஸ் தெரியுமா? ஆமா. அங்க வந்துரு. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூலுக்கா போயிருந்த? ஆமா. ஏன்? அழுக்கு தேய்ச்சு குளிக்க. சரியான பட்டிக்காடு. நீச்சல் குளத்துக்கு நீச்சல் அடிக்க தான் போவாங்க. சட்டி பானையை வச்சு சமைக்கவா போவாங்க? யார் கூட போயிருந்த? மூர்த்தி கூட. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி பர்சனல் விஷயத்தை பத்தி கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் அக்காடி. அது உடம்பாலதான், உள்ளமும் எண்ணமோ வேற வேற. ஏண்டி, ஏது இந்த Dress? மூர்த்தி தான் வாங்கி கொடுத்தாரு. உங்க அப்பா சம்பாத்தியத்துல உளுத்தம் பருப்பு தான் வாங்கி கொடுக்க முடியும். ஏண்டி, மூர்த்தி கூட நெருங்கி பழகுறது உனக்கு தப்பா தோணலையா? பொறாம பொறாம மத்தவங்க வாடுறத பார்த்தாலே உனக்கு வயிற்று கோளாறு வந்துடுமே. உன்னை எல்லாம் இந்த நாட்டுல நடமாட முடியாதபடி பேன் பண்ணணும். தயவு செஞ்சு சத்தம் போடாத. பஸ் வந்துருச்சு, போலாம். இது அப்பா கண்ணில் படாம இருக்கணுமே. வா. வாங்க வாங்க. அடே விஷாலோ, சீக்கிரம் காத்து கொண்டு வா. குழந்தைங்க காலேஜ்ல இருந்து வந்தாச்சு. சுகுணாம்மா, உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாங்க. ஓ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சுகுணா. ஒரு சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போகலையாமா? சித்தி வீட்டு ஃபங்க்ஷனா? அதாக்கா, நம்ம மங்களத்துக்கு அவங்க பேர குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? மறந்துட்டியா? என்ன முடிக்கிற? பொம்பாய் சித்தி. ஓ ஆமா, பொம்பாய் சித்தி இல்ல. திடீர்னு மங்களம் சித்தின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரல. மேடம், எனக்கு கூட லீவ் வேணும் மேடம். சுகுணா, ராதிகா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி லீவ் கேட்டுக்கிட்டு இருக்கா. She is very irregular. இந்த லெட்டர்ல உள்ள விஷயம் உண்மையானதான் தெரிஞ்சுக்கத்தான் உன்னை கூப்பிட்டு. Now the doubt is cleared. நீங்க 2 பேருமே போகலாம். Thank you madam. Try to attend the classes regularly. Thank you madam. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சில நேரங்கள் நீ புத்திசாலி. நான் அப்படியே பெருசா சொல்லிட்டேன். பிரின்சிபால் கிட்ட போய் சாட்சி சொன்ன பாரு. நீ ஞாபகப்படுத்தலனா சித்தி வீட்டு ஃபங்க்ஷனை நான் மறந்தே போயிருப்பேன். என்ன உளர்ற? நான் உளரல, நீ உளர்றத நான் கண்டினியூ பண்றேன். வா, 2 பேருமே சித்தி வீட்டுக்கு போகலாம். என்னால வர முடியாது. ஏறடி உள்ள முடியாது. இத பாரு, அக்காங்கிற மரியாதையை அனாவசியமா கெடுத்துக்காது. இப்ப ஏற போறியா இல்லையா? நான் வரமாட்டேன். பாடி போகல. ஏறு. என்ன என்ன கிட்னாப் பண்றியா? டிரைவர் போங்க. டிரைவர் போகாத. நான் சொல்றேன் நீங்க போங்க. நான் சொல்றேன் நீ போகாத. நீ ஒழிக, உன் சர்வாதிகாரம் ஒழிக. டிரைவர் போகாத.
டிரைவர் வண்டியை நிறுத்து, போகாத. டிரைவர், இப்ப வண்டியை நிறுத்த போறியா இல்லையா? இல்ல இப்ப நான் கீழே குடிச்சிடுவேன். அப்புறம் அனாவசியம் மேல காதல வாங்கிக்காதீங்க. நீங்க போங்க டிரைவர். அடி ராட்சசி, ஒரு டிரைவர் முன்னாலே என்ன அவமானப்படுத்துறேன். இப்ப நான் கீழே குடிச்சு சாக போறேன். பயிர அடிக்க எனக்கு சோறு போட்டு வளர்க்கிறேன். அப்பா உங்க அம்மா நீ எல்லாரும் எத்தனை பூச்சி செய்றீங்களா? எல்லாரும் பைக்கு பை வாங்க போற பாரு. எங்க நடு தெருவுல தலைக்குடி வச்சதுக்காக உன்னையும் உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் எல்லாரும் தலைக்குடி வண்டியை நிறுத்து. கம்மன் இருக்க மாட்டேன், வேற போலீஸ் ஸ்டேஷன்ல வண்டி நிப்பாட்டிடுவேன். பாவி அஞ்சாவது என்ன மிரட்டுறான். எனக்கு சிஸ்டர் இல்ல, எதிரி. ஒன்னே நீ ஒழியணும், இல்ல நான் ஒழியணும். நம்ம ரெண்டு பெரிய அக்கா தங்கச்சியா படிச்ச அந்த கடவுள் ஒழியணும். பாரு